வணக்கம். நமது வைகல் கிரியேஷன் சேனல் ஆரம்பித்து இன்றோடு 5 வருடங்கள் நிறைவடைந்து தற்பொழுது 6வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த 5 வருட ஆன்மீக பயணத்தில் நாம் தரிசித்த சில திருக்கோவில்களை ஒரு சிறு தொகுப்பாக கண்ட பிறகு பாண்டிய நாட்டில் அமைந்துள்ள தேவாரப்பாடல் பெற்ற 14 சிவாலயங்களில் ஒன்றாக போற்றப்படும் திரு கானப்பேர் என்ற புராணப் பெயர் கொண்ட தற்பொழுது காளையார்கோவில் என்று அழைக்கப்படும் அற்புதமான திருத்தலத்தை நாம் தரிசனம் காணலாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது நாட்டிலுள்ள பல்வேறு தொன்மையான ஆலயங்களின் வரலாறு மற்றும் சிறப்புகளை ஆன்மீக அன்பர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரு அவாவில், அதாவது எண்ணத்தில் இந்த சேனல் ஆரம்பித்து கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டிலுள்ள பல்வேறு கிராமங்களுக்கு பயணம் செய்து 500க்கும் மேற்பட்ட ஆலயங்களின் சிறப்புகள் மற்றும் தல வரலாறுகள் அடங்கிய காணொளிகளை நமது சேனலில் பதிவேற்றம் செய்துள்ளோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அதுவும் குறிப்பாக தேவார பாடல் பெற்ற 225 சிவாலயங்கள் மற்றும் பெருமாளின் 50 திவ்ய தேசங்களுக்கும் நேரில் சென்று தரிசனம் செய்து அத்தலங்களின் தலவரலாறு, சிறப்புகள் மற்றும் அமைவிடம் பற்றிய தகவல்கள் அடங்கிய காணொளிகளை பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். நாராயண பல தொன்மையான ஆலயங்களின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வதற்கும் உங்களின் திருத்தல யாத்திரை பயணத்தை திட்டமிடுவதற்கும் இந்த காணொளிகள் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். நாராயண ஆண்டவனின் அருளாலும் உங்களின் ஆதரவாலும் இந்த திருத்தல பயணம் தொடர்ந்து தேவார பாடல் பெற்ற 276 சிவ ஆலயங்கள் மற்றும் இப்பூவுலகில் உள்ள 106 வைணவ திருப்பதிகளுக்கும் நேரில் சென்று தரிசனம் செய்து அந்த ஆலயங்களின் சிறப்புகளை காணொளிகளாக நமது சேனலில் பதிவேற்றம் செய்வோம் என்று நம்புகின்றோம். நாராயண நாராயண. இக்காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் ஊர்கூடி தேர்ந்தெடுப்பது போல நமது ஆலயங்களின் சிறப்புகள் பலருக்கு சென்றடைவதற்கு உதவும் வகையில் இக்காணொளிகளையும் நமது சேனல் பற்றிய தகவல்களையும் உங்களின் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மற்றும் ஆன்மீக அன்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.
இப்போ நாங்கள் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயிலில் தாங்க இருக்கிறோம். இந்த காணொளியில் இத்தலத்தின் தலவரலாறு மற்றும் சிறப்புகளை பற்றி காணலாம். இத்தலமானது மதுரையிலிருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவிலும் சிவகங்கையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது. மேலும் இத்தலத்திற்கு அருகிலேயே காளையார் கோவில் பேருந்து நிலையமும் அமைந்துள்ளது. பொதுவாக நம்மில் பலர் நலனை வேண்டியே திருக்கோவில்களுக்கு சென்று இறைவனை வணங்கி அவர் அருள் வேண்டுவது வழக்கம். ஆனால் தன்னை பற்றியோ தன் நலனை பற்றியோ சிறிதும் கவலைப்படாமல் தன் உயிரையே கொடுத்து தாங்கள் கட்டிய இத்திருக்கோவிலின் கோபுரத்தை மருதுபாண்டிய சகோதரர்கள் காத்தனர் என்றால் அவர்களின் நெஞ்சுரம் மற்றும் பக்தியை நாம் என்னவென்று சொல்வது? ஆம், ஆங்கிலேயர்களிடம் வீரப்போர் புரிந்த மருதுபாண்டியர்கள் காட்டில் மறைந்திருந்து ஆங்கிலேயர்களை தாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை பிடிக்க முடியாத ஆங்கிலேயர்கள் மருதுபாண்டியர்கள் போரை கைவிட்டு சரண்டையாவிட்டால் அவர்களால் கட்டப்பட்ட இத்திருக்கோவிலின் கோபுரத்தை தகர்த்து விடுவோம் என்று பறைசாற்ற இந்த விவரம் அறிந்த மருதுபாண்டியர்களான சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் கோபுரத்தை காக்கும் பொருட்டு ஆங்கிலேயர்களிடம் சரணடைகின்றனர். அப்படி சரணடைந்தவர்களை வெள்ளைக்காரர்கள் சிறிதும் தயவின்றி தூக்கிலிட்டு கொன்றனர். இப்படி இத்திருக்கோவிலின் கோபுரத்துக்காக தங்களின் உயிரை துறந்த அவர்களின் பூத உடல் வேண்டுமென்றால் அழிந்திருக்கலாம். ஆனால் அவர்களின் புகழ் பக்தர்களின் மனதில் என்றும் நீங்கா இடம்பெற்றிருக்கும் என்பது நிதர்சனம். இவர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் இவர்களின் திருவுருவச் சிலையும் இத்திருக்கோவிலில் அமைக்கப்பட்டுள்ளது. அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை தன் நலத்தை பெரிதாக கருதாமல் பொது நலத்திற்கும் பிறர் நலத்திற்கும் உழைக்கும் நல்லவர்கள் பலரும் உள்ளனர். ஆனால் அவர்களின் பலரை பற்றிய விஷயங்கள் ஊடகங்கள் மூலமாக நம்மில் பலரை சென்றடையவில்லை என்பதே உண்மை. இப்படி பிறர் நலத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சமயத்தில் நம் நன்றிகளை உரித்தாக்குவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவரான சுந்தரமூர்த்தி நாயனாரும் சேரமான் பெருமானும் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ ரமணர் அவதரித்த திருச்சுழியல் என்னும் ஊரிலுள்ள சிவாலயத்தை தரிசித்து அவ்வூரில் தங்கியிருக்கும் பொழுது ஈசன் காளை வடிவில் சுந்தரர் கனவில் தோன்றி யாம் இருப்பது திரு காணப்பேர் என்று இத்தலத்தின் புகழுரைக்க, அதன் பிறகு சுந்தரரும் சேரமான் பெருமானும் இத்தலத்திற்கு வந்து இறை தரிசனம் கண்டதாகவும் சுந்தரர் இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதிகமாக பாடியதாகவும் தலபுராணம் கூறுகிறது. சுந்தரர் மட்டுமல்லாமல் தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தரும் இத்தலத்தை தரிசித்து இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஈசனின் புகழை தேவாரப்பதிகமாக பாடியதாக அறியப்படுகிறது. இத்தலத்தில் பல அற்புதங்களை இறைவன் நிகழ்த்தி காட்டியதாக தலபுராணம் கூறுகிறது. அன்றைய காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்ட மன்னன் வீரசேன பாண்டியனுக்கு பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையில் தங்கத்தினால் குழந்தை ஒன்று செய்து இத்தலத்திற்கு வந்து இறைவனிடம் அந்த குழந்தையை தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி காணிக்கையாக சமர்ப்பிக்கும் பொழுது அசிரீரி ஒன்று கேட்டதாம். ஆம், அந்த தங்கக் குழந்தையை இத்திருக்கோவிலின் திருக்குளத்தில் மூழ்கி எடுக்குமாறு அந்த அசிரீரி சொன்னதாம். அதன்படி மன்னனும் அரசியும் அந்த தங்கக் குழந்தையுடன் இத்திருக்கோவிலின் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்திருக்கும் பொழுது
ஈசனின் அருளால் மன்னனின் கையில் இருந்த தங்கக் குழந்தை மறைந்து உயிருள்ள ஆண் குழந்தை ஒன்று மன்னனின் கையில் தவழ்ந்ததாம். அதனைக் கண்டு மன்னனும் மக்களும் இறைவனின் கருணையை நினைத்து ஆச்சரியமும் அதிசயமும் அடைந்ததாக தலபுராணம் கூறுகிறது. இப்படி ஈசன் அருளால் குழந்தையை பெற்ற மன்னன் இத்தலத்திற்கு பல திருப்பணிகளை செய்துள்ளதாகவும் கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. மேலும் ஈசன் தன் பக்தனாகிய மன்னனுக்கு அருள் செய்த இந்த நிகழ்வை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி மாதத்தில் நடக்கும் வைகாசி விசாக திருவிழாவின் போது பொய்ப்பிள்ளையை மெய்ப்பிள்ளையாக்கும் நிகழ்வு இத்தலத்தில் கொண்டாடப்படுகிறது. அதாவது உயிரற்ற தங்கக் குழந்தை உயிருள்ள குழந்தையாக மாறியதை போற்றும் வகையில் இந்த பொய்ப்பிள்ளையை மெய்ப்பிள்ளையாக்கும் நிகழ்வு கொண்டாடப்படுவதாக அறியப்படுகிறது. இவ்வாலயத்தில் அமைந்துள்ள 3 சன்னதிகளில் இறைவன் சொர்ணகாளீஸ்வரர், சோமேஸ்வரர் மற்றும் சுந்தரேஸ்வரர் என்னும் திருப்பெயரிலும், அம்மன் சொர்ணவல்லி, சவுந்திரநாயகி மற்றும் மீனாட்சியம்மன் என்ற திருப்பெயரிலும் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதில் சோமேஸ்வரர் சன்னதிக்கு எதிரே உள்ள சுமார் 156 அடி உயரமுள்ள பெரிய ராஜகோபுரமே மருதுபாண்டியர்களால் கட்டப்பட்டது என்றும், சொர்ணகாளீஸ்வரர் சன்னதிக்கு எதிரே உள்ள சுமார் 90 அடி உயர ராஜகோபுரம் 1ஆம் சுந்தரபாண்டிய மன்னரால் கட்டப்பட்டது என்றும் கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. அன்றைய காலத்தில் மருதுபாண்டியர்கள் கட்டிய இக்கோவிலின் கோபுர உச்சியிலிருந்து பார்த்தால் மதுரை மீனாட்சியம்மன் ஆலய கோபுர தரிசனம் காணலாம் என்று சொல்லப்படுகிறது. சுமார் 1300 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மதுரையை ஆண்ட பர்கனா பாண்டிய மன்னன் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ சொர்ணகாளீஸ்வரரின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தான். மேலும் அம்மன்னன் இத்தலத்தில் பல நாட்கள் தங்கியிருந்ததாகவும், அப்படி தங்கியிருக்கும் பொழுது அடிக்கடி மதுரைக்கு சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு சமயம் அம்மன்னன் இங்கிருந்து மதுரைக்கு புறப்படும் பொழுது புயல் மற்றும் மழை காரணமாக அம்மன்னனின் பயணம் தடைபட்டு மதுரைக்கு சென்று மீனாட்சி சுந்தரேஸ்வரரை தரிசனம் காண முடியவில்லை. அதனால் மனம் வருந்திய அம்மன்னன் இறை தரிசனம் காண முடியவில்லையே என்ற சோகத்தில் மூழ்கியிருக்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மன்னனின் கனவில் தோன்றி, கவலை வேண்டாம், இத்தலத்தில் உமக்காகவும் மக்களுக்காகவும் யாம் எழுந்தருள்வோம் என்று கூற, அகமகிழ்ந்த மன்னன் இத்தலத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதியை எழுப்பியதாகவும் தலபுராணம் கூறுகிறது. மேலும் இத்தலத்தின் தலபுராண வரலாற்றின்படி பார்வதி தேவி அணிந்திருந்த பிரசாத மாலையை துர்வாச முனிவர் இந்திரனிடம் கொடுக்க, இந்திரன் அந்த மாலையின் பெருமை அறியாமல் அதனை அவமதிக்க, அவனது வாகனமான ஐராவத யானையும் அந்த மாலையை தன் காலால் மிதிக்க, துர்வாச முனிவர் கோபம் கொண்டு இந்திரனையும் அந்த யானையையும்
சபித்து விடுகிறார். முனிவரின் சாபத்தால் தன் பொலிவை இழந்த இந்திரனும் ஐராவத யானையும் துர்வாச முனிவரிடம் அபயம் வேண்ட அவர் ஈசனை வேண்டி உன் சாபத்தை போக்கிக் கொள்வாயாக என்று கூறி செல்கிறார். அதன்படி இந்திரனும் ஐராவத யானையும் பல சிவாலயங்களுக்கு சென்று ஈசனை தரிசித்துக் கொண்டு வரும் பொழுது இத்தலத்திற்கு வந்து ஈசனை தரிசிக்கும் பொழுது அவர்களின் சாபம் நீங்கி அவர்கள் தங்கள் பழைய உருவை பெற்றதாகவும் தலபுராணம் கூறுகிறது. மேலும் இத்தலத்தை தரிசித்தால் 1000 சிவாலயங்களை தரிசித்த புண்ணியம் கிடைக்கும் என்பதற்கிணங்க இங்கு 1000 சிவலிங்கங்கள் அமைந்த சகசர சிவலிங்கமும் காணப்படுகிறது. மேலும் இங்கு அருள்பாலிக்கும் சொர்ணகாளீஸ்வரரை வழிபட ஒருவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கப்பெறும் என்றும், மேலும் ஈசனை சரணடைந்து இங்குள்ள சிவகங்கை தீர்த்த குளத்தில் பக்தியுடன் நீராடி வழிபட்டு வர பூர்வ ஜென்ம பாவங்கள் அகலும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மேலும் இத்தலத்தின் தலபுராண வரலாற்றின்படி தேவியானவள் காளிகோலம் பூண்டு சண்டாசுரன் என்னும் அசுரனை அழித்த பிறகு இத்தலத்தில் உள்ள சிவகங்கை தீர்த்த குளத்தில் மூழ்கி ஈசனை வழிபட்டு சொர்ணகாளீஸ்வரராக அருள்பாலிக்கும் ஈசனிடம் ஐக்கியமானதாக அறியப்படுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் சொர்ணகாளீஸ்வரருக்கு தை மாதம் தேர் திருவிழாவும், வைகாசி மாதத்தில் சோமேஸ்வரருக்கு பிரம்மோற்சவமும், ஆடி மாதத்தில் தெப்பத் திருவிழாவும் நடைபெறுகிறது. மருதுபாண்டியர்களின் தியாகம் மற்றும் பாண்டிய மன்னர்களின் பக்தியை இவ்வுலகிற்கு பறைசாற்றும் வகையில் அமைந்துள்ள பல்வேறு பெருமைகளையும் சிறப்புகளையும் கொண்ட ஓர் அற்புதமான ஆலயத்தை தரிசித்த மனநிறைவுடன் இக்காணொலியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம்.